நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருடமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட அனுபவத்துல சொல்றது என்னன்னா, சரிங்க. இப்ப நாம எடுத்துட்டோம்னா, மே மாசத்துலருந்து சரி. அக்டோபர் மாசத்தோட நடவு முடிச்சிரணுங்க. ஒரு செடிக்கு ஒரே பூ தானுங்க இத பொறுத்தவரைக்கும். ஓ! ஏன்னா அதான். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு செடிக்கு ஒரே பூ தானுங்க. ஒரே பூ தான் வரும். ஆமா. அதுல குருத்து கட் ஆயிட்டாலும் அதுலருந்து மறுபடியும் பூ வராதுங்க. ஓகேங்க. நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா எல்லாமே டோட்டலா ஒரு ஒரு ரூ. 50 போனாலும் ஒரு ஏக்கராக்கு 1,50,000 ரூவா கரெக்ட்டா நிக்குங்க. அன்பார்ந்த தோட்டம் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் விவசாயத்திலும் தொடர்ச்சியான வருமானம் இருந்தால் மட்டுமே நாம் தொடர்ந்து விவசாயத்தை செய்ய இயலும். காலிஃப்ளவர் சாகுபடி என்பது விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பற்றி காணொலியில் காண்போம். திரு சுரேஷ் என்பவர் பல வருடமாக காலிஃப்ளவர் சாகுபடி செய்து வருகிறார். அவருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த இடம் அமைந்திருப்பது கோபிச்செட்டிப்பாளையம், அயலூர் கிராமம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். எத்தனை வருடமா காலிஃப்ளவர் சாகுபடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வருடமா பண்ணிட்டு இருக்கிறேன். அது எப்படின்னா, ஒரு 6 வருடமா பகுதி நேரமா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, நல்லது. இப்ப கடைசியா 6 வருடமா பார்த்தா ஃபுல் டைம் இதுவே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, நல்லது. எத்தனை ஏக்கர்ல பண்றீங்க சுரேஷ்? நான் இப்ப ஒரு 6 ஏக்கரா மட்டும் தான் பண்ணுறேங்க. ஓ. அது எப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 1 ஏக்கரா வயசுல தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க, சரி. இந்த மாசம் 1 ஏக்கரா நடவு நெட்டினா அடுத்த மாசம் தான் அடுத்த 1 ஏக்கரா நட்டுவேங்க. அப்பதான் அதுக்கான மார்க்கெட்டிங்கான இடைவெளி கிடைக்கும் அப்படிங்கறக்காக. ஓ, நல்லது நல்லது. ஓகே. இந்த பயிரின் ஆயுட்காலம் எவ்வளவுங்க? இது பார்த்துட்டாக்கா ஒரு 3 மாசங்க. 75 நாள்ல இருந்து 3 மாசம். வெரைட்டி பொறுத்து இருக்குதுங்க. நாட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 75 நாள்ல முடிஞ்சிருங்க. ஓகே. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 60 நாள் அந்த அறுவடை ஸ்டேஜுக்கு வந்து 75 நாள்ல முடிஞ்சிருங்க. ஓகே. ஹைபிரிட் வயசு பார்த்தோம்னாக்க 75 நாள் தான் அறுவடைக்கு வருங்க. அது வந்து முடியிருக்கு 90 நாள் ஆகுங்க. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இதே வந்து நம்ம சைடு இந்த கிளைமேட்டுக்கு இப்போ எப்படின்னா, இந்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் இந்த ஈரோடு நம்ம ஏரியாவுக்கு இந்த ஆயுட்காலங்க. ஓகே. இதே வந்து ஒசூர் சைடு, தாளவாடி சைடு நல்ல கூலிங்கான ஏரியா பார்த்துட்டா அவங்க வந்து மேக்சிமம் நாட்டுறதுக்கு போறது இல்லைங்க. ஹைபிரிட் மட்டும்தான் போவாங்க. ஹைபிரிட் பார்த்தா அவங்களுக்கு வந்து 45 நாளே நடவு நட்டி 45 நாளே இந்த சாம்பிள் பூங்கிறத அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து 15 நாளே அவங்க காடு கிளியர் பண்ணிடுவாங்க 60 நாள்லைங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பூ வயசு பார்த்தா நல்லா நம்மளத வெயிட்டோட அவங்களுக்கு சைடு வெயிட் அதிகமா வருங்க. எல்லா பருவத்திலயும் அவங்க கொண்டு வர முடியாதுங்க. மழை காலத்துலலாம் அவங்க கேரண்டியா கொண்டு வர முடியாதுங்க. நம்ம சைடு பார்த்தோம்னாக்கா அது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்குது. பூ வெயிட் சிறுசா இருந்தோம்னாலுமே நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ரேட் வைஸ் பார்த்தோம்னாலும் நல்லா ஈஸியா இருக்கு. ஓகே. ஒரு ஏக்கர்ல ஒரு முறை இது பயிரிட்டு அறுவடை வரை தோராயமாக எவ்வளவு உங்களுக்கு செலவு வருதுங்க? செலவுன்னு பார்த்தாக்கா கிளைமேட்டை பொறுத்து மாறி மாறி தான் வருங்க. அதிகபட்சம்னு பார்த்துட்டோம்னா தொழு உரத்துலேருந்து உழவு ஓட்டலேருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 30,000 ரூபா இதுக்கு ஆகுங்க ஒரு ஏக்கராவுக்கு. அது போக மார்க்கெட்டிங் செலவுன்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 20,000ங்க. டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு போக்குவரத்து செலவுன்னு சொல்லிட்டு அது ஒரு அதிகபட்சம் ஒரு 20,000 50,000 வரைக்கும் வருங்க. மேக்ஸிமம் ஒரு 50,000ங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஓ, நல்லது நல்லது. தோராயமாக உங்களுக்கு இதில் வர்ற வருமான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? அது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தோம்னா ஒரு 18,000 நாற்றுலேருந்து 20,000 நாற்று நட போடுறேங்க. சரிங்க. ஒரு 3,000 நாற்று டேமேஜ் ஆகிட்டாலுமே பூ சிறுசு வரும், நாற்று பட்டு போகுங்க. அதில் குருத்து கட் ஆகிட்டா கூட மறுபடியும் ஒரு செடிக்கு ஒரே பூ தானுங்க இதை பொறுத்த வரைக்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செடிக்கு ஒரே பூ தானே. ஒரே பூ தான் வரும். ஆமாம். அதில் குருத்து கட் ஆகிட்டாலும் அதுல இருந்து மறுபடியும் பூ வராதுங்க. அது மாதிரி ஒரு 3,000 நாற்று நம்ம டேமேஜ் போயிட்டாலுமே ஒரு 15,000 நாற்று நாம கண்டிப்பா எடுக்கலாங்க. அறுவடை பண்ணலாம். ஆமாம், அந்த அளவுக்கு பண்ணலாங்க. மார்க்கெட் வைஸ் பார்த்தா 15,000 நாற்றுனாலும் ஒரு 10,000 நாற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா ரேட்டுக்கு மினிமம் தான் நான் சொல்றேங்க. 15 ரூபாய்க்குனாலும் ஒரு 1,50,000 ரூபாய்க்கு விற்குங்க. அப்புறம் ஒரு 5,000 நாற்று ஒரு 10 ரூபா நிலவரத்துக்கு விற்கிற மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு 50,000 ஒரு 2,00,000 ரூபாய் கேரண்டியா வருங்க. நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா எல்லாமே டோட்டலா ஒரு 50 ரூபா போனாலும் ஏக்கராக்கு 1,50,000 ரூபாய் கரெக்டா நிக்குங்க. 3 மாசத்துல 1,50,000 ரூபாய் கிடைச்சிரும். 3 மாசம்ட்டு இல்லைங்க, விட்டு விற்கும் போது நம்ம 6 மாசத்துல நான் பண்றேன்னு வச்சுங்க, மாசம் ஒரு 1,50,000 ரூபாய் வருமான கேரண்டியா எதிர்பார்க்கலாம். ஒரு ஏக்கர்ல இருந்து 1,50,000 ரூபாய் எடுக்க முடியும். அதே வந்து நீங்க அடுத்தடுத்து 6 ஏக்கர் வச்சிருக்கிறதுனால மாத்தி ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் போட்டு வந்துக்குவீங்க. அந்த மாதிரிதான் டோட்டலா தான் கணக்கு பார்க்கணும் வழியா. ஏன்னா ஒரு மாசம் டவுன் ஆகலாங்க. ஒரு மாசம் வந்து ரேட்டு 15 ரூபாய்க்கு விற்கிறது இன்னைக்கு நிலவரம் பார்த்தா பூ வந்து இது 25 ரூபாய்ங்க. நான் 25 ரூபாய்க்கு சொல்ல விரும்பலைங்க. 25 ரூபாய்க்கு விற்றுனா அதனோட ரேட்டே மாறுங்க, உங்களுக்கே தெரியும். குறைஞ்சபட்ச ரேட்டு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, நான் குறைஞ்சபட்ச ரேட்டு தான் சொல்றேங்க. டோட்டலா அந்த 6 மாசம் ஆச்சுன்னா எவ்வளவுன்னா அது மட்டும் தான் நான் கணக்கு பார்த்துக்குவேன். நல்லது. இதை பயிரிடும் முன் எத்தனை உழவு போடுறீங்க? இது பார்த்தா ஒரு 2 உழவு போட்டால் போதுங்க.
ரெண்டுமே ரொட்டாவேட்டர்ல போட்டா போதும். பில்லு இருந்தா ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ரொட்டாவேட்டர்ல வெட்டி விட்டுலாம். சரி. அப்புறம் குப்பை கொட்டும் போது மட்டுமே இன்னொரு உழவு ஓட்டினா போதுங்க. சரி. என்ன மாதிரி ரெண்டுமே ரொட்டாவேட்டர்ல ஓட்டினா போதுங்க. ஓ, நல்லது. என்ன மாதிரி குப்பை தொழு உரமெல்லாம் போடுறீங்க? இப்போ பார்த்தா மாட்டு சாணம் போடுவோங்க. சரி. மாட்டு சாணம் நல்ல அட்வான்டேஜ் தானே. அது போக கோழி எருவு போடுவோம். கோழி எருவில் நல்ல கால்சியம் சத்து நல்லா நிறையாவே இருக்குங்க. மாட்டு சாணத்தை கம்பேர் பண்ணும்போது அதுங்க. ஓ, சரி. மழை காலத்துக்கு கொஞ்சம் அது இதை விட பெட்டராகவே இருக்கு. ஓ, சரிங்க. சரி. இது வேர் வந்து ஃபுல்லாக ஆழமெல்லாம் போகாதுங்க. சரி. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி 1 அடிக்குலாம் போக. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொட்டாவேட்டர் ஓட்டும் போது அதில் அதே சரியாக போயிருங்க இதுக்கு. ஓ, சரிங்க. சரிங்க. இது எத்தனை அடி பார் அமைப்பீங்க? பாரு வந்து 1.5 அடி பார் போட்டா போதுங்க. ஓகே. நடவு வந்து 1.5க்கு 1.5 அந்த மாதிரி செடி வந்து 1 அடிக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி நீங்க நடுறீங்க. 1.5 அடிக்கு 1.5க்கு 1.5 இடைவெளி இருந்தா போதுங்க. ஓ, சரிங்க. சரி. இதே சொட்டு நீரா இருக்கும்போது 2.5 அடி பார் வருங்க. ஆமாங்க. 2.5 அடி. ஆமாங்க. அதுல 1.25க்கு 1.5க்கு அந்த மாதிரி சொட்டு போற மாதிரி லேட்டர் வைஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க. அதுல வந்து நம்ம 2.5 அடி கேப்புங்க டபுள் சைடு நட போட்டுக்கலாங்க. ஓ, நல்லது நல்லது. ஓகே. அது அப்படி சொட்டு நீரில் பண்ணும்போது ஏதாவது நாற்று அதிகமாக நட முடியுங்களா? இல்லை இதிலே அளவு தான் உங்களுக்கு நட முடியுங்களா? 18,000 to 20,000 நட முடியுங்களா? இதில் சொட்டு நீருக்கும் போது உங்களுக்கு இந்த வாய்க்கால்களை பார்த்தோம்னா வாய்க்கால் தான் நிற்கிறேங்க. சரி. வாய்க்காலெல்லாம் எல்லாமே எதுவுமே இல்லைங்க. லேட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 அடி வரைக்கும் ஒரே லைனாக இழுத்துக்கிறேங்க. அதாங்க நீங்கள் பாய்ச்சல் முறையில் பண்ணுறீங்க. ஆமாங்க. ஓகே. இப்போ பாய்ச்சலில் பண்ணுறேங்க. சொட்டு நீரில் அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 நாற்று சேர்த்தியே பிடிக்குங்க. ஓ, 2000 3000 நாற்று சேர்த்தி பிடிக்கும். 20 21,000 நாற்று வரைக்குமே பிடிக்குங்க சொட்டு நீருங்கெல்லாம். ஓகே. இதில் நாற்றுகள் பட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்களா? பட்டு போறதுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. இந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி தானே. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஒரு மழை பெய்ய டைமா இருந்தாக்க கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணி நட போடலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. வெயில ரொம்ப வெயில் கடிச்சா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே. அதனால மேக்சிமம் படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன போட்டுங்க. சரி. அப்புறம் 1 நேரம் பட்டணத்து ஒரு ஏக்கராவுக்கு மறுபடியும் ஒரு 1000 நாத்துக்கு இது படுங்க. ஒரு 20,000 நாத்துக்கு போடணும், ஒரு 1000 நாத்துக்கு படுங்க. அது ஒரு 5 நாள் கழிச்சு கூட அது பட்டணத்துக்கு மறுபடியும் போட்டுக்கலாங்க. ஓ, சரிங்க. 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 விதையா வாங்கி நடுவீங்களா இல்லை நாத்தா வாங்கி நடுவீங்களா? எப்படின்னா மழை காலத்துல வந்து நாங்க நாத்தாத்த விட்டு நட போடுவோங்க. சரி. பாதியிலே விட்டு நட போடுவோங்க. எத்தனை கிலோ விதை தேவைப்படுங்க? இது ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 100 கிராம் இருந்தா போதுங்க. அவ்வளவு இருந்தாவே 100 கிராம் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது. ஓ, சரி. 10 கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 சீடு 2100 சீடெல்லாம் வருங்க. 2100 சீடு வரைக்குமே வருங்க. சரி. அதனோட சீடனோட வெயிட்டை பொறுத்து இருக்குதுங்க. கிராம் வைஸா இருந்தாலுமே ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க. அதனால ஒரு அதிகபட்சம் ஒரு 100 கிராம் இருந்தாவே போதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ நாத்தா வாங்கி நடலாம். நாற்றை வாங்கி நடலாங்க. நாங்கள் வந்து நாற்று விட்டு நட போட்டுக்குவோங்க. மழை காலத்தில் வந்து நாற்று விட்டோம்னா அடி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா பட்டு போகணும்னு சொல்லிட்டு பாத்தியிலே பட்டு போயிட்டு அந்த டைமில் வந்து ஒசூரோ இல்லாட்டி தாளவாடி தாராவூரம் இந்த மாதிரி எல்லா ஏரியாலும் நர்சரி இருக்குதுங்க. அங்கே கொடுத்து சீடை கொடுத்து எடுப்போம், இல்லாட்டி டேரெக்டாக வாங்கிக்குவோம். அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க. ஓ, சரி. அவங்க ஏரியா சைடு அதிகமாக இது நம்மளோட பக்கத்தை விட அதிகமாக காலிஃப்ளவர் அதிகமாக நட போகிறது அந்த சைடு தானுங்க. அதனால அங்கேருந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துக்குவோங்க. நாங்கள் இதுலேருந்து விதை எடுக்க முடியாதுங்களா? இதுலேருந்து எடுக்கலாங்க. இதில் வந்து அந்த கரெக்டான நாம அந்த மகரந்த சேர்க்கை பண்ணி நல்லா எப்படி விதை நேர்த்தி பண்ணி நாம எடுக்க முடியாதுங்க. விதை நேர்த்திம்பாங்க. தரமா எடுக்க முடியாதுங்க. அவங்க வந்து அதுக்குன்னு தனியா அக்ரிகளெல்லாம் போட்டுங்க. அவங்க விதை நேர்த்தி பண்ணி நல்ல தெளிவான விதையை எடுக்கிறாங்க. அதனால நம்ம அந்த சீடு விதை வாங்கிக்கிறது நம்ம பெட்டரா போயிரும். நம்ம அதை எடுத்தோம்னா நம்ம அதிகமா நாமளும் விதை சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா அப்படி எடுக்கலாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நமக்கு பூ மட்டும் நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்படிங்கனால அந்த டைமுக்கு என்ன வெரைட்டி செட் ஆகுமோ அந்த வெரைட்டி வாங்கிக்கலாங்க. சரிங்க. செடி நட்டு இதுல இருந்துங்க தண்ணி எவ்வளவு நாள் பாய்ச்சறீங்க? எத்தனை நாள் இடைவெளியில் பாய்ச்சறீங்க? நடவு நெட்னா உயிர் தண்ணிம்பாங்க. ஒரு நாள் கேப்ல மறுநாளே தருவோனுங்க. அது நடவு நெட்டு 2வது நாளைக்கு கொடுக்கணுங்க. அந்த உயிர் தண்ணி மட்டும் நடவு நெட்டுக்கு அப்புறம் கொடுத்துருவோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காடு காஞ்சா மட்டும்தான் தருவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள். மழை காலமா இருந்ததுன்னா 5 நாள் 6 நாள் கூட தேவைங்க. அதை விட மழை காலம் இந்த புயல் மாதிரி வந்துச்சுனாக்க ஒரு 10 நாளைக்கெல்லாம் தண்ணியே தேவையில்லைன்னு வச்சுங்களேன். நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அதுலதான் மறுபடியும் நோய் உற்பத்தி நோய் தாக்குறதுங்க அதிகமாகு. அதனால நம்ம தண்ணியை கொடுக்காதீங்க. அந்த செடி வாடுற பக்குவத்துக்கு மட்டும் கொடுத்தா போதுங்க. தண்ணி இதுக்கெல்லாம் அதிகமா தேவையே இல்லைங்க. சரி. நோய் தாக்குதல் சொன்னீங்க. இப்ப எந்த மாதிரி நோய்கள் இதுல வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க? இதுல ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த புழு வருங்க. புழு தாக்குதல் ஒண்ணு. அப்புறம் பூச்சி தாக்குதல். பூச்சி அந்த பேனெல்லாம் அது ஒரு வகையான இதுங்க. சரி. இது எப்படி நிவர்த்தி செய்றீங்க?
இல்ல அந்த பூச்சி தாக்குதல் போக மறுபடியும் வந்து இந்த பூ இந்த டேமேஜ் இந்த பங்கி சைடு அதான் மெயினா இதுல வரும்னு வச்சுங்களேன். இந்த 3 வருதுங்க. இத எல்லாமே வந்து அந்த மூலிகை மருந்து மூலியம் நாங்க கிளியர் பண்ணிக்குவோம். மூலிகை பூச்சி விரட்டி. ஆமா, பூச்சி விரட்டி. மறுபடியும் இந்த உரம் மேலாண்மையிலேயே நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உரம் தந்துருவோங்க. சரி, இது எந்த மாதத்தில் பயிரிட்டா நல்ல விளைச்சல் கிடைக்குங்க? ஒசூர் நல்ல கூலிங்கான ஏரியா பார்த்தா வருஷம் ஃபுல்லாவே இயர் ஃபுல்லாவே எல்லா மாசமும் பண்றாங்க. ஆனா நம்ம கிளைமேட்டுக்கு இந்த ஏரியாவுக்கு எது செட் ஆகுதுன்னு நான் 12 வருஷமா அனுபவத்துல சொல்றேங்க. பெருசா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் என்னோட அனுபவத்துல சொல்றது என்னன்னா, இப்ப நாம எடுத்துட்டோம்னா மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்தோட நடவு முடிச்சிடணுங்க. அப்பதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஒரு 6 மாசம் மட்டுமே. அதனாலதான் நான் வந்து ஒரு 6 ஏக்கராவை விட்டு ஒவ்வொரு ஏக்கராவை போட்டுருக்கிறேங்க. மாத்தி ஒவ்வொரு ஏக்கரா போட்டுருக்கிறேங்க. அந்த 6 மாசம் மட்டும்தான் நம்மளுக்கு ரேட் வைஸ் பூ நோய் தாக்குதல் இது எல்லாமே ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். கிளைமேட் வைஸ்ல இருந்து எல்லாமே ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். நல்லது. அதனால 6 மாதத்து வரைக்கும் உங்களுக்கு நல்ல விளைச்சல். ஆமா, 6 மாசத்து வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுங்க. அதான். இந்த காலிஃப்ளவர் போக வேற என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது பார்த்தா நர்சரி ஆல்ரெடி வச்சிருக்கிறேங்க. கிட்டத்தட்ட அப்பா காலத்துல இருந்த ஒரு 30-40 வருஷமா வச்சிருக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷமா மெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. அதுல நம்ம கிட்ட பார்த்துட்டாக்கா காலிஃப்ளவர் போக கத்தரி, தக்காளி, மிளகாய் 2 இருக்கு. கத்திரி தான் மெயினா பண்ணுவோம்னு வச்சுங்களேன். நாத்தாவை கொடுத்துருவோங்க. ஒரு 40 நாள் வளர்த்தி கொடுத்துருவோங்க. மிளகாயுமே அது வெரைட்டில அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. கத்திரி வந்து மெயினா நாட்டு மட்டும்தான் பண்ணுவேங்க. ஹைபிரிட் யாரும் அதிகமா விரும்ப மாட்டாங்க. கேரளா சைடு தான் வந்து ஹைபிரிட் எல்லாம் விரும்புவாங்க. நாட்டு ரகம் வந்து ஏரியாவுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு திருப்பூர் சைடு அங்க வந்து வெள்ளைக்காய் விற்கும். இந்த கோபி சத்தி சைடு இந்த சைடு எல்லாம் வந்து கலர் காய் விற்குங்க. எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கிறேங்க. உண்டான நாத்துகள் கிடைக்கும் கண்டிப்பாங்க. அது மெயினா நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. அதுல நாத்து வெரைட்டி வைஸ் தெளிவா தான் பண்ணுவேங்க. சொல்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ரகமெல்லாம் வெரைட்டி எல்லாம் எதுவும் மாறாதுங்க. ஓகே, நம்ம நேயர்கள் எதா இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க. ஓகே. திரு சுரேஷ் அவர்கள் இதுவரை காலிஃப்ளவர் சாகுபடி முறைகள், பராமரிப்பு மற்றும் அதன் விற்பனை வாய்ப்புகள் பற்றி தெளிவாக நமக்கு எடுத்து கூறினார். இந்த தோட்டம் வலையொலி சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.